Hi everyone, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோன்னா HTML tags, அதில் டேபிள் டேக்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேபிள் டேக்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம க்ரியேட் பண்ண போகிற வெப் பேஜில் நம்ம கொடுக்க போகிற கண்டென்ட் டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா டேபிள் டேக்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அதாவது நம்ம கொடுக்க போகிற டேட்டா ரோஸ் அண்ட் காலம்ஸில் கொடுத்தா தான் ப்ரெசன்டபுளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டேபிள் டேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஸ்கூல் வெப்சைட்ஸ், காலேஜ் வெப்சைட்ஸ், இந்த மாதிரி அஃபிஷியல் வெப்சைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டாஃப் லிஸ்ட், ஸ்டூடெண்ட் லிஸ்ட் எல்லாமே நமக்கு டேபிள் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ அது எப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு வெப் பேஜில் நம்ம டேபிள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டேக்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டேபிள் அப்படிங்கிற டேக் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் HTML பொறுத்த வரைக்கும் எந்த டேக் ஓப்பன் பண்ணாலும் அதுக்கு க்ளோசிங் டேக் இருக்கும். அதே மாதிரி இப்போ பார்க்க போகிற எல்லா டேக்ஸ்க்கும். ஸோ அது எந்த ஆர்டரில் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரோக்ராம்குள்ளே போகிறப்ப உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம என்னென்ன டேக்ஸ் இருக்குதுன்னு ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டேக் டேபிள் டேக். வெப் பேஜில் கொடுக்குறோன்னா டேபிள் அப்படிங்கிற டேக் தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுத்தாலே டேபிளுக்கான அவுட்லைன் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நம்ம இதுக்கு அடுத்து கொடுக்க போகிற டேட்டாஸ் எல்லாமே நமக்கு டேபிள் ஃபார்மேட்டில் தான் என்டர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டேபிளுங்கிற டேக் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 6 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 6 ஆட்ரிபியூட்ஸும் எதுக்குன்னா அந்த டேபிளை நமக்கு டிசைன் பண்ணுறதுக்கு தான். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா பார்டர், நம்ம டேபிளுக்கு அலைன் பண்ணுற பார்டர். அண்ட் தென் அலைன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேபிளில் வந்து எப்படி அலைன் பண்ணணும், சென்டர் ஆர் லெஃப்ட் ஆர் ரைட், எந்த சைடு அலைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறது தான் அலைன். அண்ட் தென் பிஜி கலர் மீன்ஸ் பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் இமேஜ். நம்மளோட டேபிளுக்கு பேக்ரவுண்ட் கலர் அண்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் எது வேணால் செட் பண்ணிக்கலாம். தென் செல் ஸ்பேசிங் அண்ட் செல் பேடிங். செல் ஸ்பேசிங்கிறது என்னென்னா, டேபிள்ங்கிறது என்ன, நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் சேர்ந்தது தான் டேபிள். ஸோ அதில் ஒரு காலம் அண்ட் ஒரு ரோ சேர்ந்தது தான் நமக்கு ஒரு செல். இந்த மாதிரி நமக்கு நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இருக்கிற ஸ்பேஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க நம்ம யூஸ் பண்ணுறது தான் செல் ஸ்பேசிங். அதே செல் பேடிங்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு செல், அந்த செல்குள்ளே நம்ம கொடுக்குற டேட்டா, அந்த டேட்டாக்கும் அந்த செல்லுக்கும் உள்ள ஸ்பேஸ் தான் செல் பேடிங். இது இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கலாம், ப்ரோக்ராமில் பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட் டேக் என்னென்னு பார்த்திங்கன்னா கேப்ஷன்ங்கிற டேக் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம க்ரியேட் பண்ணுற டேபிளுக்கு ஒரு நேம் கொடுக்கறதுக்கு தான் கேப்ஷனுங்கிற டேக் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டேக் என்னென்னு பார்த்திங்கன்னா டிஆருங்கிறது என்னென்னா டேபிள் ரோ. நம்ம க்ரியேட் பண்ண டேபிளுக்கு ரோ க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற டேக் தான் டேபிள் ரோ. அதாவது டிஆர். எத்தனை ரோஸ் க்ரியேட் பண்ணாலும் எல்லா ரோஸ்க்குமே நம்ம டிஆர் அப்படிங்கிற டேக் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் அந்த ரோஸ்க்கான டேட்டாஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் டிஆர் டேக்கை க்ளோஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டேக் பார்த்திங்கன்னா டிஹெச்ங்கிறது எதுக்குன்னா டேபிள் ஹெட்டர். அதாவது நம்ம கொடுக்க போகிற டேட்டாவுக்கு ஒரு ஹெட்டிங் வேணும் இல்லையா, அந்த ஹெட்டிங் கொடுக்கறதுக்கு நம்ம டிஹெச் அப்படிங்கிற டேக் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டிடிங்கிறது பார்த்திங்கன்னா டேபிள் டேட்டா. ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு, அண்ட் தென் அந்த டேபிளுக்கு ஒரு டைட்டில் செட் பண்ணியாச்சு. தென் ஒரு ரோ க்ரியேட் பண்ணி அதில் டேபிள் ஹெட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒன் பை ஒன்னாக டேட்டா என்டர் பண்ணலாம். ஸோ அதுக்கு டிடி அப்படிங்கிற டேக் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு பார்த்திங்கன்னா 5 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. அலைன், நம்ம கொடுக்குற டேட்டாவை நம்ம அலைன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் இமேஜ் எது வேணால் செட் பண்ணிக்கலாம். தென் ரோஸ்பேன், கால்ஸ்பேன். ரோஸ்பேனுங்கிறது என்னென்னா ரோஸ் மெர்ஜ் பண்ணுறது தான் ரோஸ்பேன். கால்ஸ்பேனுங்கிறது காலம்ஸை மெர்ஜ் பண்ணுறது தான் காலம்ஸ்பேன். இப்போ தியரிட்டிக்கலாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் டேபிள் டேக்ஸ்னால் என்ன, அது வெப் பேஜில் எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கு என்னென்ன டேக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது இப்போ ஒரு அவுட்லைனாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதில் ஃபஸ்ட் டேபிள் அப்படிங்கிற டேக் க்ரியேட் பண்ணோன்னா இன்விசிபிளான ஒரு டேபிள் ஃபார்மேட் அவுட்லைனுக்கு க்ரியேட் ஆயிரும். தென் இதுக்கு நம்ம பார்டர் செட் பண்ணியிருந்தால் அந்த பார்டர் திக்னஸ்லாம் டேபிள் தெரியும். எந்த பார்டருமே கொடுக்கலன்னா அது இன்விசிபிளாக தான் இருக்கும். டேபிளுங்கிற டேக் ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கேப்ஷனுங்கிற டேக் கொடுக்குறோம். அதுக்குள்ளே டைட்டில் கொடுக்குறோம். டேபிளுக்கு என்ன டைட்டில் கொடுக்கணுமோ அந்த டைட்டில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த டேக்கை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ கேப்ஷனுங்கிற டேக் ஓப்பன் பண்ணி டைட்டில் கொடுத்ததுக்கப்புறம் கேப்ஷனுங்கிற டேக் க்ளோஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒவ்வொரு ரோவாக க்ரியேட் பண்ணி ஹெட்டிங்ஸ் அண்ட் டேட்டாஸ் என்டர் பண்ணுறது தான். ஸோ ஃபஸ்ட் ரோ க்ரியேட் பண்ணுறதுக்கு டிஆர் அப்படிங்கிற டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்டிங்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ டிஹெச் அப்படிங்கிற டேக் ஓப்பன் பண்ணி நம்மளோட ஃபஸ்ட்டு ஹெட்டிங் கொடுத்துட்டு டிஹெச் டேக் அப்படிங்கிற டேக்கை க்ளோஸ் பண்ணிடணும். தென் எகெயின் டிஹெச் டேக் ஓப்பன் பண்ணி நம்மளோட செகண்ட் ஹெட்டிங் கொடுத்துட்டு டிஹெச் டேக் அப்படிங்கிற டேக்கை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ டிஹெச் டேக் அப்படிங்கிற டேக் ஓப்பன் பண்ணி நம்மளோட ஃபஸ்ட்டு ஹெட்டிங் கொடுத்துட்டு டிஹெச் டேக் அப்படிங்கிற டேக்கை க்ளோஸ் பண்ணிடணும்.
செகண்ட் ஹெட்டிங் கொடுத்துட்டு TH டேக் க்ளோஸ் பண்ணிடணும். இதே மாதிரி நீங்கள் எத்தனை ஹெட்டிங்ஸ் கொடுக்குறீங்களோ அத்தனை காலம்ஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 4 ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு 4 காலம்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஹெட்டிங்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ரோவை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ க்ளோசிங் டேக் யூஸ் பண்ணி TR டேக்கை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. செகண்ட் ரோ க்ரியேட் பண்ணுறோம். எகெயின் TR டேக் ஓப்பன் பண்ணிக்கணும். தென் TD எதுக்கு யூஸ் பண்ணுவோம், டேட்டாஸ் கொடுக்க போகிறதுக்காக TDங்கிற டேக் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு TD அப்படிங்கிற டேக் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபஸ்ட்டு டேட்டா மீன்ஸ் நம்ம கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ஹெட்டிங்க்கான ஃபஸ்ட்டு டேட்டாவை தான் கொடுக்கணும். தென் TDங்கிற டேக் க்ளோஸ் பண்ணிடணும். அதே மாதிரி செகண்ட் ஹெட்டிங்க்கான செகண்ட் டேட்டா கொடுத்துட்டு TDங்கிற டேக் க்ளோஸ் பண்ணிடணும். இதே மாதிரி எத்தனை ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அத்தனை டேட்டாஸ் கொடுத்துட்டு ஃபைனலாக நீங்கள் அந்த ரோவை க்ளோஸ் பண்ணணும். நீங்கள் இதில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னா, நீங்கள் எந்த ஆர்டரில் ஹெட்டிங் கொடுத்துருக்கீங்களோ அதே ஆர்டரில் தான் நீங்கள் டேட்டாஸை என்ட்ரு பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் மாற்றி என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா இது கன்ஃபியூஷன் ஆயிரும். ப்ரோக்ராம் பார்க்குறப்ப அதை உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் தேர்ட் ரோ க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு எகெயின் TR டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே ஒவ்வொரு டேட்டா கொடுக்கறதுக்கும் TD டேக் யூஸ் பண்ணி டேட்டா கொடுத்ததுக்கப்புறம் TD டேக் க்ளோஸ் பண்ணிக்கும். இதே மாதிரி எத்தனை டேட்டாஸ் கொடுக்குறோமோ எல்லா டேட்டாஸ்க்கும் இதே மாதிரி தான் கொடுக்கணும். தென் ஃபைனலாக அந்த ரோவை நான் க்ளோசிங் டேக் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறோம். எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக டேபிள் டேக் க்ளோஸ் பண்ணுறோம். இந்த அவுட்லைனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதான் அந்த எக்ஸாம்பிள். ரெண்டுமே கம்பேர் பண்ணி பாருங்கள். டேபிள்ங்கிற டேக் யூஸ் பண்ணால் ஒரு அவுட்லைன் க்ரியேட் ஆயிடுச்சு. தென் கேப்ஷன் அப்படிங்கிற இடத்துல நான் ஸ்டாஃப் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். TH அப்படிங்கிற இடத்துல நான் சீரியல் நம்பர், நேம், டிகிரி, சப்ஜெக்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு காலமுக்கும் ஒவ்வொரு ஹெட்டிங் நான் கொடுத்து அசைன் பண்ணிட்டேன். தென் செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டேட்டாவை நான் என்ட்ரு பண்ணியிருக்கேன். சீரியல் நம்பருக்கு நேராக 1, நேமுக்கு நேராக ராகுல் அண்ட் டிகிரிக்கு நேராக MA, சப்ஜெக்ட் நேராக இங்கிலீஷ். இந்த ஆர்டரில் தான் நம்ம டேட்டாஸ் கொடுக்கணும். சேம் வைஸ் செகண்ட் ரோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன டவுட் இருக்கலாம்னா, இந்த மாதிரி 100 டேட்டாஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணணும்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் இதே மாதிரி 100 ரோஸ் க்ரியேட் பண்ணி என்ட்ரு பண்ணணுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். அதுக்காக தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ், கிளாஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். டிசைனிங் எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அடுத்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ், கிளாஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இங்கே சொல்லியிருக்கிறது எல்லாமே பேசிக்ஸ் தான். ஒவ்வொரு டேக்குக்கும் நமக்கு நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு நம்ம CSS பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். உங்களுக்கு இந்த அவுட்லைன் அண்ட் எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். as usual நான் Adobe Dreamweaver ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த எடிட்டர் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது HTML தான். ஸோ நான் HTML சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ப்ரோக்ராம்க்கான டைட்டில் கொடுத்துக்கிறேன். க்ரியேட் பண்ணிடுறேன். க்ரியேட் பண்ண ப்ரோக்ராமை சேவ் பண்ணிக்கிறேன். நம்ம கொடுக்க போகிற கண்டென்ட் எல்லாமே பாடிங்கிற டேக்குள்ளே தான் கொடுக்க போகிறோம். தியரியில் பார்த்த மாதிரி டேபிள் டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எடிட்டர் யூஸ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக க்ளோசிங் டேக் நமக்கு ப்ரெசென்ட் ஆயிரும். டேபிள் டேக் ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், கேப்ஷன் பார்த்தோம். ஸோ கேப்ஷன் கொடுத்துக்கலாம். என்னோடய டைட்டில் என்ன கொடுத்துருக்கேன்னா ஸ்டாஃப் லிஸ்ட், அதை என்ட்ரு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோ க்ரியேட் பண்ணியிருப்போம். அதுக்கு TR டேக் ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த ஃபஸ்ட் ரோவில் நம்ம என்ன கொடுத்துருப்போம்னா ஹெட்டிங்ஸ் கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு TH டேக் ஓப்பன் பண்ணி நம்மளோட ஃபஸ்ட் ஹெட்டிங் கொடுத்தாச்சு. சீரியல் நம்பர், ஹெட்டிங் டேக் க்ளோஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி செகண்ட் ஹெட்டிங் கொடுக்கறதுக்காக செகண்ட் TH டேக் ஓப்பன் பண்ணி நேம் கொடுத்தாச்சு. செகண்ட் ஹெட்டிங் டேக் க்ளோஸ் பண்ணியாச்சு. லைக்வைஸ் தேர்ட் அண்ட் ஃபோர்த் இந்த மாதிரி நம்ம எத்தனை ஹெட்டிங்ஸ் கொடுக்குறோமோ அத்தனை ஹெட்டிங்ஸ் நீங்கள் கொடுத்துருங்க. டேட்டாஸ் என்ட்ரு பண்ண நமக்கு கீழே அவுட்புட் ப்ரிவியூ ஆகிக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ரோ க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ க்ரியேட் பண்ணி டேட்டாஸ் எல்லாம் என்ட்ரு பண்ண போகிறோம். TR டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த ஆர்டரில் ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்கோங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே ஆர்டரில் தான் நம்ம டேட்டா என்ட்ரு பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் டேட்டாக்காக ஃபஸ்ட்டு டேக் TD டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சீரியல் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ நான் 1 கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் செகண்ட் டேட்டா நேம் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ராகுல்னு கொடுத்துக்கிறேன். தேர்ட் ஹெட்டிங் டிகிரி கொடுத்துருக்கேன். MA கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டேட்டாவுக்கும் நான் TD டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் TH டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். இப்போ நம்ம செகண்ட் ரோ க்ரியேட் பண்ணியாச்சு. கீழே பாருங்கள் அவுட்புட் ப்ரிவியூவில் நம்ம என்ட்ரு பண்ண டேட்டாஸ் எல்லாம் அப்படியே என்ட்ரு ஆகிருக்கு கரெக்டாக அதே ஃபார்மேட்டில். தென் தேர்ட் ரோ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எகைன் TR டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் அதுக்குள்ளே TD டேக் ஓப்பன் பண்ணியாச்சு. சீரியல் நம்பர் 2 TD டேக் க்ளோஸ் ஆயாச்சு. தென் செகண்ட் டேட்டாக்காக TD டேக் ஓப்பன் பண்ணியாச்சு. நேம் கொடுத்தாச்சு. தென் TD டேக் க்ளோஸ் ஆயாச்சு. தேர்ட் டேட்டாவுக்கு TD டேக் ஓப்பன் பண்ணியாச்சு. டிகிரி என்னன்னு மென்ஷன் பண்ணியாச்சு. லைக்வைஸ் ஃபோர்த்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை டேட்டாஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கீழே அவுட்புட் ப்ரிவியூவில் பாருங்கள், நமக்கு அவுட்புட் தெரியும். எக்ஸாம்பிளில் பார்த்த ப்ரோக்ராம் மாதிரியே எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஆட்ரிபியூட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் டேபிளுக்கு பார்டர் அசைன் பண்ணுறேன். பாருங்கள், டேபிளுக்கு பார்டர் அசைன் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பட் நான் இப்போ வந்து உங்களுக்கு பார்டர் இல்லாமல் தான் நான் அலைன் பண்ணி காமிக்கிறேன். சென்டராக அலைன் பண்ணிக்கிறேன். நான் அலைன் பண்ணுறது டேபிளில் அலைன் பண்ணுறது சென்டரில் அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு டேபிள் வந்து சென்டராக அலைன் ஆகிடுச்சு. தென் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தோன்னா ஓவரால் நம்ம டேபிள் ஃபுல்லாகவே நமக்கு அந்த பேக்ரவுண்ட் கலர் தான் இருக்கும். இதே மாதிரி நம்ம இண்டிவிஜுவல் ரோவுக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம், இண்டிவிஜுவல் செல்லுக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் கொடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், டேபிள் சின்னதாக இருக்கனால அந்த இமேஜில் ஒரு பார்ட் மட்டும் தான் நமக்கு பேக்ரவுண்டில் செட் ஆகும். ஸோ நம்ம டேபிளுக்கு ஏற்ற சைஸ் இமேஜ் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் இங்கே இந்த இமேஜ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு எண்டு தான் நமக்கு இப்போ டேபிள் பேக்ரவுண்டில் இருக்குது. நெக்ஸ்ட் ஆட்ரிபியூட் பார்த்திங்கன்னா செல் ஸ்பேஸிங். செல் ஸ்பேஸிங் 20 கொடுக்குறேன். கீழே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்த செல்க்கும் இப்போ பார்க்குற செல் ஸ்பேஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் நான் செல் பேடிங் கொடுக்குறேன். ஒரு செல்குள்ளே இருக்கிற டேட்டா நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது. பட் இதே நம்ம பேடிங்க்கான நம்பர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த செல்லுக்கும் அந்த டேட்டாவுக்கும் உள்ள ஸ்பேஸ் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. எக்ஸாம்பிளுக்கு இங்கே 15 கொடுக்குறேன். பாருங்கள் அதோட ஸ்பேஸ் டிஃப்ரென்ஸ். இதான் செல் ஸ்பேஸிங் அண்ட் செல் பேடிங்க்கான பர்பஸ். இந்த மாதிரி நமக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேப்ஷனுக்கு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கிறேன். நம்ம அங்கே ஆரஞ்சு கலர் கொடுத்துருந்தோம், ஆரஞ்சு கொடுத்துட்றேன். பாருங்கள், கீழே அவுட்புட் ப்ரிவியூவில் நமக்கு சேஞ்ச் ஆயாச்சு. நெக்ஸ்ட் இண்டிவிஜுவல் ரோவுக்கு நான் ஒவ்வொரு கலர் செட் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த ரோ க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணோம், டிஆர் டேக் யூஸ் பண்ணோம். அந்த டேக்குள்ளே பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். நான் செல் ஸ்பேஸிங் செல் பேடிங் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்த அவுட்புட் மாதிரியே நமக்கு ப்ரோக்ராம்லேயும் அவுட்புட் இருக்கும். இப்போ நான் பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ரோவுக்கும் டிஃப்ரென்ஸ்க்காக நான் லைட் கலர்ஸாக செட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம எப்படி எக்ஸாம்பிள் பார்த்தோமோ அதே மாதிரி இப்போ நம்ம இங்கே ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அவுட்புட் ப்ரிவ்யூ பார்க்குறப்பே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ரோஸ்பேன் கால்ஸ்பேன் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். அதுக்காக நான் அந்த டேபிளை அப்படியே ஒரு காப்பி பண்ணிக்கிறேன். ஒரே டேபிளே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாமல் செப்பரேட்டாக ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு கம்பேரிசன் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரோஸ்பேன் பார்த்துருவோம். 2 ரோஸ் மெர்ஜ் பண்ண போகிறோம். ஏன் மெர்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா 2 ரோலையும் இருக்க செல்க்கு நம்ம சேம் டேட்டா தான் கொடுக்க போகிறோம். அப்படிங்கிறதுனால ரோஸ்பேன் யூஸ் பண்ணோம்னா 1 டைம் கொடுத்தா போதும். மல்டிபிள் டைம்ஸ் அதை ரிப்பீட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சீரியல் நம்பர் 1 அண்ட் சீரியல் நம்பர் 2 இருக்கிற 2 பேத்துக்கும் சேம் டிகிரி தான் அசைன் பண்ண போகிறேன். அதனால் ரோஸ்பேன் கொடுக்குறேன். ரோஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக ரோஸ் 1 and 2 அப்படிங்கிறது அசைன் ஆகிக்கும். எந்த ரோவில் நம்ம எந்த டேட்டா அசைன் பண்ணுறோமோ அந்த ரோவில் இருந்து தான் நமக்கு கேல்குலேட் பண்ணிக்கும். இன்கேஸ் 4 ரோஸ் இருந்துச்சுன்னா செகண்ட் ரோவில் ரோஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்தோன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ரோவை அசியூம் பண்ணிக்கும். இப்படி தான் ரோ வைஸாக டேட்டாஸை மெர்ஜ் பண்ணணும்னா ரோஸ்பேன் யூஸ் பண்ணணும். இதே மாதிரி தான் 2 காலம் மெர்ஜ் பண்ணணும்னா கால்ஸ்பேன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் தேர்ட் ரோவில் டேட்டா இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் டிகிரி அண்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிற காலமாக மெர்ஜ் பண்ண போகிறேன். பிஎஸ்சி அண்ட் சிஎஸ்ன்னு இருக்குது. இது ரெண்டுக்குமே காமனாக நான் பிஎஸ்சின்னு தான் கொடுக்க போகிறேன். தேர்ட் ரோவில் தேர்ட் டேட்டாவாக என்ன இருக்குன்னா பிஎஸ்சி இருக்குது. ஃபோர்த் டேட்டாவாக என்ன இருக்குன்னா சப்ஜெக்ட் இருக்குது. தேர்ட் டேட்டாவுக்கு ஓப்பன் பண்ணியிருக்க டிடிக்குள்ளே கால்ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுக்குறேன். அப்படி கொடுக்குறனால ஃபோர்த் டேட்டாவை எரேஸ் பண்ணிடணும். இன்கேஸ் நீங்கள் எரேஸ் பண்ணாமல் ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ப்ரிவியூவில் பாருங்கள். இப்போ ஃபோர்த் டேட்டா எரேஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் அவுட்புட் பாருங்கள் மர்ஜ் ஆகிருக்கும். இதை நீங்கள் சென்டராக அலைன் பண்ணோம்னா அலைன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அலைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரோஸ்பேன் அண்ட் கால்ஸ்பேன்ங்கிற டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் டேபிள் டேக். இந்த அவுட்புட் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரலாக க்ரியேட் பண்ணதும் தென் ரோஸ்பேன் கால்ஸ்பேன் எல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அவுட்புட் எப்படி இருக்குங்கிறது. இந்த மாதிரி தான் நம்மளோட கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டேபிள் ஃபார்மேட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லைவாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுமோ ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இதில் ரேண்டமாக ஏதாவது ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளே ஸ்டாஃப் லிஸ்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த எக்ஸாம்பிள் தான் பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதுக்காக நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். டெக்னிக்கல் ஸ்டாஃப் அப்படிங்கிறது டேபிளோட நேம், சீரியல் நம்பர், நேம், டிசக்னேஷன், ஒர்க், எஜுகேஷன் இதெல்லாம் டேபிளுக்கான ஹெட்டிங்ஸ்.
அண்ட் தென் அதுக்கு கீழே இருக்க டேட்டாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் என்ட்ரு பண்ணியிருக்க டேபிள்கான டேட்டா. இந்த வெப் பேஜை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி வியூ சோர்ஸ் கோட் கொடுத்து பாருங்கள். நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத உங்களால் இங்கே புரிஞ்சுக்க முடியும். இந்த லைனில் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஹைலைட் ஆகிருக்க லைனில் கீழே பாருங்கள், சீரியல் நம்பர், நேம், டெசிக்னேஷன், ஒர்க், எஜுகேஷன் அதெல்லாமே டிஆர் டேக் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டிஹெச் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேபிள் டேக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளே கிளாஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறப்ப பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இப்போ டிசைனுக்கான சோர்ஸ் மட்டும் பாருங்கள். இப்போ டேபிள் டேக்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துருக்க HTML டேக்ஸ் வச்சு ஒரு சிம்பிள் வெப் பேஜ் க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய்.